அன்பான சகோதர சகோதரிகளே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் எமது நன்றிகள். இக்காணொலியை நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் உடன் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் என்னுடன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக உம்முடைய கரத்திலே வருகிறோம். தெய்வகுமாரனே, இந்த வேளையிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கின்றீர். கர்த்தாவே, இவ்வேளையிலும் பலதரப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு சரீர வியாதியில் வைத்தியசாலையில் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் சுகவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாக இருந்து அவர்களுக்கு சுகங்களை கொடுக்க என்று கேட்கின்றோம். கர்த்தாவே, அதே போல பலதரப்பட்ட வேறு பல சூழ்நிலையில் இருக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். பொருளாதார சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், வேலை சூழ்நிலைகள், இப்படியாக பலதரப்பட்ட சூழ்நிலையில் மனதின் வேதனையுடன் சரீர வேதனையுடன் இருக்கும் பிள்ளைகளை ஐயா நீர் ஆற்றி தேற்க வேண்டும் என்று கேட்கின்றோம். நீங்கள் பேசுங்கள் ஐயா. விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை, இன்றைய நாளில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை, மகளே மகனை நீர் விசேஷமாக ஆசீர்வதியும். கர்த்தாவே, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, துக்கத்தில் கடந்து செல்லும் பிள்ளைகளை நீர் ஆற்றி தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பான வேத பாடமாக உபாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்றே கட்டளையிடுவார். அன்பானவர்களே, ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அநாதி தேவனே உங்களுக்கு, உங்கள் பெயரை அதில் எழுதி கொள்ளுங்கள், அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். உன் சத்துருக்களை உன்பின்று துரத்தி போடுவார். இன்று உங்களுக்கு எதிராக பல சத்துருக்கள் இருக்கலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகம் போல தோன்றலாம். சரீர வியாதி, பொருளாதார சூழ்நிலைகள், வேலை ஸ்தலங்களில், அயல் இடங்களில் உங்கள் சகோதரர்கள் கூட உங்கள் சத்துருக்களைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தன் புய பலத்தினால் உங்களை பாதுகாக்கின்றார் என்பதை இன்றைய நாளிலும் வேதம் உமக்கு கூறுகின்றது. இது உங்கள் சொந்த ஆசீர்வாதம். வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களும் எமக்கென்று ஆமென்றும் ஆமேனும் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வேளையிலும் எபிரேய பதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநாதி தேவனே, அது தமிழில் அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆம், அதன் எழுதப்பட்ட கிரேக்க பதம் ஒலம், OLAM என்று அழைக்கப்படுகின்றது. இது இறைவனின் அரசாட்சி, செங்கோல், அவருடைய மாட்சிமை அங்கு பரலோகத்திலும் பூலோகத்திலும் அந்த சராசரங்கள் அனைத்திலும் இருக்கின்றது என்பதை விளக்கும் பதம்தான் இங்கு அநாதி தேவன் என்று குறிக்கப்படுகின்ற உபாகமம் 33:27 வசனத்தில் கூறப்பட்ட அந்த பதம். அதன் கருத்துக்கள் அளப்பெரியது. ஆம், இறைவனின் மாட்சிமை, உயிருள்ள மாட்சிமை உங்களுடன் இருக்கின்றது என்பதை விளக்கி கூறுகின்ற பதமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அநாதி தேவன் என்று அழைக்கப்படுகின்றது. விளக்கமாக கூறப்படும் இறைவனின் மாட்சிமை. இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்கு யோவான் சுவிசேஷத்தில் ஆதியிலே
அங்கு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த ஆதி அனாதி அந்த தேவன் இன்று உங்களுக்கு தரிசனமாகின்றார். காணக்கூடாத அந்த இறைவன் உங்களுக்கு இந்த வாக்கு தருகின்றார். மகளே மகனே, பயப்படாதே. கண்ணீரின் மத்தியில் இருக்கின்றாயா? வியாகுலத்தின் மத்தியில் இருக்கின்றாயா? நாளை என்ன நடக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயா? என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? என் வேலைக்கு என்ன நடக்கும்? என் பொருளாதார சூழ்நிலைக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் அண்டை உங்களை ஒப்புக் கொடுக்க அங்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பானவர்களே, இங்கு அனாதி தேவன் என்று அழைக்கப்படும் பொழுது அவர் ஒருவர்தான் தேவன், அவர் மட்டும்தான் தேவன் என்பதை இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று மனித தத்துவ ஞானங்களின் வழியாக இன்று அநேக தெய்வங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனிதன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை உருவாக்குகின்றார்கள். இன்று கம்ப்யூட்டர் கூட, ஏஐ கூட தெய்வமாக அங்கு பார்க்கப்படுகின்றது. ஆம், விஞ்ஞானம் கூடி இப்படியாக இது நவீன தெய்வங்களாக இருக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் அங்கு எமது கற்பனா சக்திக்கு, மனோசக்திக்கு, தத்துவ ஞானங்களுக்கு அடிப்படையில் பல தெய்வங்கள் அங்கு உருவாக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, இதை தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 45 வசனங்களில், மன்னிக்கவும், 44 அதிகாரம் முழுவதும், 45 அதிகாரம் முழுவதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சங்கீதம் 115, 5, 6 இவைகள் இந்த உருவாக்கப்பட்ட தெய்வங்களை விளக்கி கூறுகின்றது. நேரம் காரணமாக நான் அவைகளை கூறவில்லை. தயவாக உங்கள் வீட்டில் வேத புஸ்தகம் இருந்தால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம், 45 அதிகாரம், சங்கீதம் 115, 5 வசனங்கள் முழுவதையும் வாசியுங்கள், சிந்தியுங்கள், தியானியுங்கள். சத்தியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கடந்த காலங்களில் சரித்திரபூர்வமாக நாங்கள் எமது கற்பனைக்கு ஒரு வீரர்களை, ஒரு நல்ல வீரன் இருந்தார், நல்ல மனிதன் இருந்தார், அவரை தெய்வமாக நாங்கள் மாற்றுகின்றோம். அவருக்கு தெய்வத்தின் பெயரை சூட்டப்பட்டு காலக்கிரமத்தில் அவர் தெய்வமாக்க மாற்றப்படுகின்றார். இதுதான் இதுவரை சரித்திரத்தில் நடந்த சம்பவமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அங்கு பார்க்கின்றோம், யாக்கோபு இறைவனுடன் போராடுகின்றார் என்பதை விளக்க மல்யுத்தம் செய்கின்றார். அது ஆதியாகமம் 32 அதிகாரம் 22 வசனம் முதல் 32 வசனங்களில் அங்கு பார்க்கும் பொழுது அவர் ஒரு புருஷனுடன் யுத்தம் செய்தார். அங்கு இறைவன் என்று கூறப்படுகின்றது, புருஷன் என்று கூறப்படுகின்றது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3, 5 வசனங்களிலும் தேவ தூதன் என்று கூறப்படுகின்றது, புருஷன் என்று கூறப்படுகின்றது. இதன் தாற்பயம் அவர் இயேசு கிறிஸ்து. அன்று யாக்கோபு யுத்தம் செய்தது இயேசு கிறிஸ்துவுடன். இன்று தரிசனமாக, சரித்திரபூர்வமாக அங்கு வந்த அதே இயேசு கிறிஸ்து. அவருக்கு பெயர் எல்ஷடாய். எல்ஷடாய், எலோகிம். எலோகிம் என்றால் திருத்துவ தெய்வம். ஒரு தெய்வம், 3 ஆள் தத்துவம் உள்ளவர். அது ஆதிகாமத்தில் எழுதப்பட்டிருந்தது. எலோகிம் தெய்வம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது மொழிபெயர்ப்பும் காரணமாக எலோகிம் தெய்வம் என்ற பெயர் எடுக்கப்படுகின்றது. எலோகிம் என்றால் ஒரு தெய்வம், 3 ஆள் தத்துவமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எனவே அன்று யாக்கோபு யுத்தம் செய்தது மல்யுத்தம் இயேசுவுடன். அன்று ஆகார், அவள் அழகாக அங்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வனாந்திரத்தில் அவள் தேவதூதனை தரிசிக்கின்றார் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் அதன் பின்பு அங்கு 16 அதிகாரம் 17 வசனம், 16 அதிகாரம் 13 வசனத்தில் என்னை காண்கின்ற தேவன், ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்று முதலில் இறைவனை நேராக கண்ட அதுவும் ஒரு பெண், யூதர் அல்லாதவள் ஆகார், இயேசுவை முகமுகமாக காண்கின்றார்.
அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் அநேகவற்றை கூறலாம். நான் யாழ்ப்பாணத்தில் யுத்த கொடுமுடியில் நான் ஒரு போதகராக, ஒரு ஊழியக்காரனாக இருந்த பொழுது, ஆங்கிலிக்கன் சர்ச்சில் விக்காராக இருந்த பொழுது, அங்கு யுத்தத்தினால் அங்கு ஷெல்களின் மத்தியில் அநேகர் மரித்தார்கள். நான் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னால் இருக்கும் கூட்டங்கள் ஷெல்பட்டு கூட்டம் கூட்டமாக அங்கு சரிந்தார்கள். பின்னால் இருக்கும் கூட்டங்கள், இது ஒரு தடவை அல்ல, பல தடவை. நான் இரவில் ஷெல் இடுபாடுகளின் தப்புவதற்காக வாங்கை போட்டு வெளியில் மரத்துக்கு கீழே தூங்கும் பொழுது அதிக ஷெல் சத்தங்கள், அது சாதாரணம். காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது மரத்தை சூழ அநேக ஷெல் துண்டுகள் என்னை கடந்து மரத்தை தாக்கி குத்தி கொண்டிருந்தது. ஒன்று அல்ல, பல. இது பல நேரங்களில், பல சந்தர்ப்பங்களில், பல நாட்களில் நடந்தது. 1.5 வருடங்களாக யுத்தத்தின் கொடுமுடியில். இவையெல்லாம் எதற்கு? என்னை காண்கின்ற தேவன் தன் புயபலத்தினால் பாதுகாத்தார். வேதம் ஒரு எழுத்து வடிவில் உள்ளது அல்ல, நிதர்சனமானது. அந்த தேவன் உங்களையும் பாதுகாக்கின்றார். அன்பானவர்களே, அவர் அண்டை வருவீர்களா? அவர் அனாதி, அவர் ஒருவர்தான் தேவன். மற்றவைகள் எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, எம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவை. சரித்திர ஆதாரங்கள் எதுவும் இல்லை. எம் சிந்தனைக்கு, கற்பனை சக்திக்கு, மனோதத்துவத்துக்கு ஏற்ப நாங்கள் தெய்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அனாதி தெய்வத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்தான் எம் ஆத்ம மணவாளன், எம் ரட்சிப்பு. சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.